الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي وقال إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم வாழ்த்துகின்ற புகழ் அனைத்தும் வையகம் போற்றும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தபைன்கள், தபைன்கள் என இங்கு கூடியுள்ள நம்ம அவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றலூட்டுமாக. இனிமிக்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் இணையத்தின் வழியாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரித்துக் கொண்டு இதனுடைய கூலியினை நிறைவாக தந்து அருள் புரியட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரையின் கீழ் வருகின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை. நாம் நம்முடைய நிலைகளை எப்படியே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய நிலையும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் படும் கஷ்டங்கள், நாம் படும் சிரமங்கள், நாம் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பங்கள், இது எல்லாம் நமக்கு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், நான் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மனிதன். இருக்கிறதுலே எல்லா சோதனைகளும் என்னிடத்தில் தான் இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளும் என்னிடத்தில் தான் இருக்கிறது, என்னை விட யாரும் அதிகமாக கஷ்டப்படல, யாரும் அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்படல என்பதை போன்ற ஒரு சிந்தனை பொதுவாக நம்மிடத்தில் இருப்பது உண்டு. ஆனால் அந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் அதைதான் இந்த வசனத்திலே நமக்கு சொல்கின்றான். 13வது அத்தியாயத்துடைய 11வது வசனம். நீங்க அந்த வசனத்தை எப்படியே எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் புரியும். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யுகையிரு மா பிகௌமின், எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான், ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் ஒருபோதும் மாற்ற மாட்டான். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் நிறைய இடங்களில் பேசும்போது ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் முஃமின்களுக்கு பயனளிக்கும். எதற்காக பயனளிக்கும்? அது அவர்களை பக்குவப்படுத்தும், அது அவர்களை மாற்றும், அது அவர்களை பண்படுத்தும். அப்படியே அவர்களை ஒரு நல்ல மனிதனாக, அப்படியே அவர்களை முழுவதுமாக மாற்றிவிடும். அப்ப ஈமான் உள்ளவர்களாகவும் இஹ்லாஸ் உள்ளவர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் யார் முயற்சி பண்ணணும்? எவ்வளவுதான் பலவிதமான உரைகளை நாம் கேட்டாலும், பலவிதமான குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய காதுகளுக்கு வந்தாலும், பல ஹதீஸ்களை நாம் தெரிந்து கொண்டாலும், எடுத்து படித்தாலும், எதுவுமே நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் அளிக்காது. எது வரைக்கும் தெரியுமா? அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வராத வரைக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது உடனடியாக நம்மை மாற்றிவிடும். அப்ப இந்த இடத்துல முயற்சி செய்வது யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கைகளில் இருக்கிறது. நாம் தான் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மை மிக அழகான ஒரு மனிதனாக மாற்றிட முடியும். சரி, அந்த முயற்சி எப்படி செய்யறது? இப்ப என்ன நான் மாத்திக்கணும்? நான் என்னிடத்தில் பலவிதமான தவறுகள் இருக்கிறது, பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நான் மீண்டு வந்து ஒரு நல்ல அடியானாக, அல்லாஹ் என்று சொன்னால் பயப்படக்கூடிய அடியானாக, குர்ஆனை ஓதினால் ஈமான் அதிகரிக்கக்கூடிய ஒரு அடியானாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியானாக, அல்லாஹ் எதை பார்க்க விரும்புகின்றானோ அப்படி பார்க்கக்கூடிய அடியானாக, அல்லாஹ் எதை பேசினால் விரும்புவானோ அப்படிப்பட்ட ஒரு அடியானாக, அல்லாஹ் எதை கேட்க விரும்புகின்றானோ, அப்போ அல்லாஹ் எதை பார்த்தால் விரும்புவானோ, எதை கேட்டால் அல்லாஹ் விரும்புவானோ அப்படி பார்க்கக்கூடிய, அப்படி கேட்கக்கூடிய, அல்லாஹ் எதை பேசினால் விரும்புவானோ அப்படி பேசக்கூடிய ஒரு நல்லடியானாக நான் எப்படி மாறுவது? உடனடியாக இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியம் கிடையாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை அதை மாற்றுகின்றோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு சரியான விஷயமாக இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உங்களுடைய உடலிலே ஃபஸதலஹா சாயிருல் ஜஸத். அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஒரு ஆழமான கருத்தை நமக்கு சொல்லுது.
அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உங்களுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, இதா ஸலுஹத், அது சீர்பெற்று விட்டால், ஸலுஹ லஹா ஸாயிருல் ஜஸத், ஒட்டுமொத்தமாக உங்களுடைய எல்லா உறுப்புகளும் சீர்பெற்று விடும். இதா ஃபஸதத், அது கெட்டு விட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே கெட்டு போயிடும். இப்போ முதல்ல நாம அதை தான் பார்க்கணும். என்னுடைய உள்ளத்துடைய கேட்டகரி என்ன? என்னை நான் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், என்னை இறைவனுக்கு பிடித்த அடியானாக என்னை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு நல்ல மிக முக்கியமான அடிப்படை இந்த உள்ளத்தை சீர்படுத்துவது. இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா? நாம் எந்த மாசத்துல இருக்கிறோம்? நாம் ரமதானுடைய மாசத்துல இருக்கிறோம். ரமதானுடைய மாசம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தவும் சீர்படுத்தவும் சரிபடுத்தவும் மிக மிக உகந்த மாசம். என்று சொன்னால் அதில் அழைக்கக்கூடியவர்கள் அழைப்பார்கள், யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவர்களே முந்துங்கள், நன்மையை செய்து கொண்டே இருங்கள். யா பாகிய ஷர், தீமையை விரும்பக்கூடியவனே, தீமையை செய்யக்கூடியவனே, அக்சிர், அதை குறைத்துக்கொள் என்று வானவர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம் இந்த மாசம். அல்லாஹ்வால் தௌபா அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதம். இப்படியாக ஒரு சிறப்புமிக்க மாதத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த பண்புகளை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால், நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து விட்டோம் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், நம்மை ஒரு அழகான ஒரு மாற்றமாக இந்த ரமலான் மாற்றிவிடும். இந்த மாதத்துல முயற்சி செய்யல, அடுத்த மாதத்துல முயற்சி செய்கின்றோம் என்று சொன்னால், வேறு மாதங்கள்ல இதற்கான முயற்சிகள் நடக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் சிரமம், ஆனால் அதுவும் சாத்தியம்தான். அப்ப செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக நம்முடைய நஃப்ஸை பார்க்கணும். என்னுடைய நஃப்ஸ் எப்படிப்பட்ட நஃப்ஸாக இருக்கு? இது மற்றவர்கள் பார்த்து சொல்ல முடியாது. என்னுடைய நஃப்ஸை பற்றி நான் தான் அறிந்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய நஃப்ஸ் எப்படிப்பட்ட நஃப்ஸ்? நஃப்ஸை 3 வகையாக பிரிக்கும், நமக்கெல்லாம் தெரியும். என்ன நஃப்ஸ்? முதல்ல நஃப்ஸுல் அம்மாரா, இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக இந்த அம்மாரா என்று சொல்லக்கூடிய நஃப்ஸ் என்ன பண்ணும்? பாவங்களை ஏவும். நம்ம சும்மா உட்கார்ந்துருப்போம், உடனடியாக நம்முடைய சிந்தனைகள் ஒரு சிந்தனை விழும். என்ன? ஒரு தவறு செய்யலாமே, ஒரு புறம் பேசலாமே, ஒரு பொய் பேசலாமே, ஒரு திருடலாமே, அல்லது ஏதாவது ஒரு தீமையை செய்யலாமே, இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டா இந்த சூழல்ல இருந்து தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஹராமை செய்து கொள்ளலாமே என்பதை போன்ற சிந்தனை உதிக்க செய்தால் அந்த நஃப்ஸுல் அம்மாரா. அப்போ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நஃப்ஸிலிருந்து என்னை அடுத்த கட்ட நஃப்ஸுக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஷைத்தான் என்னை முழுவதுமாக என்ன செய்திருக்கின்றான்? சூழ்ந்து இருக்கின்றான். ஷைத்தானுடைய சிந்தனையாக என்னுடைய சிந்தனை மாறிடுச்சு. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இறைவனை நினைவு கூற வேண்டும், அதிகமாக தௌபா தேட வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற ஷைத்தானுடைய அந்த சிந்தனைகள் நீங்கி நஃப்ஸுல் அம்மாராவாக இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸ் அப்படியே அடுத்த கேட்டகரிக்கு போகும், நஃப்ஸுல் லவ்வாமா. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரி நல்லவர்களோடு இருக்கும் பொழுது, நன்மையை செய்யும் பொழுது நன்மையோடு அப்படியே வந்துக்கும். அப்படியே நல்ல சகோதரர்கள், நல்ல நண்பர்கள், அல்லாஹ் ரசூல் என்று பேசும் பொழுது ஈமான் அப்படியே பூஸ்டப் ஆகி ஈமான் அப்படியே உயர்ந்து கொண்டே செல்லும். அப்படியே நேர் மாற்றமாக நண்பர்கள் அப்படியே கொஞ்சம் மாறுறாங்க, கொஞ்சம் அப்படியே உலகம் சார்ந்த நண்பர்கள், அத்தீமைகளை விரும்பக்கூடிய சகோதரர்கள், அப்படி வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நண்பர்களை போட்டுட்டு அடுத்த இந்த உலகம் சார்ந்த ஒரு தீமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது அப்படின்னு சொன்னா அவர்களோடு சேரும் பொழுது கெட்ட வார்த்தை பேசுறது, இன்னும் அதை போன்ற தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் பொழுது அவர்களுடையும் மிங்கலாயிருது. இப்படி இருந்தால் இப்படி, இப்படி இருந்தால் இப்படி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நஃப்ஸை நஃப்ஸுல் லவ்வாமா என்று சொல்வார்கள். ஃபலா உக்ஸிமு பின்-நஃப்ஸில் லவ்வாமா. அப்ப இந்த இடத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய நஃப்ஸ் எப்படிப்பட்ட நஃப்ஸாக இருக்கு? நஃப்ஸுல் அம்மாராவா, நஃப்ஸுல் லவ்வாமாவா? இப்ப இந்த இரண்டில் எது என்று முதலாவதாக நாம் தேர்வு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதுக்கடுத்ததாக சுப்ஹானல்லாஹ், மூன்றாவதாக நஃப்ஸுல் முத்மஇன்னா. இந்த நஃப்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஷர் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கே இடம் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய நஃப்ஸ். இப்ப இந்த 3 நஃப்ஸ்ல என்னுடைய நஃப்ஸ் எந்த கேட்டகரியில இருக்கு அப்படிங்கறத முதலாவதாக நான் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் அந்த தெளிவு இருக்க வேண்டும். என்னுடைய நஃப்ஸ் இந்த நஃப்ஸ்ல இருக்கு, என்னுடைய உள்ளம் இப்படி இருக்கு,
என்னுடைய உள்ளத்துல இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, இந்த மூன்றும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்காகும். ஏன் இந்த மூணை மட்டும் அல்லாஹ் சொல்கின்றான்? இன்ன ஸம்அ உங்களுடைய பார்வை, இன்னல் பஸர உங்களுடைய செவிப்புலன், வல் ஃபுஆத உங்களுடைய உள்ளம், இது எல்லாம் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் மஸ்ஊல் கேள்வி கணக்குக்குள்ளாக்கப்படும். ஏன் இந்த மூணு மட்டும் கேள்விக்குள்ளாக்கப்படுது? என்று சொன்னால் இந்த உள்ளம் தான் எல்லா செயல்பாடுக்கும் அடிப்படை. அந்த உள்ளம் சீராக வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக 3 உறுப்புகள் சீராக வேண்டும். ஒன்று நாவு, இன்னொன்று பார்வை, இன்னொன்று செவிப்புலன். இந்த மூன்றையும் நாம் கட்டுப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் உள்ளத்தை சீர்படுத்திடலாம். உள்ளத்தை சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் எல்லா செயல்பாடையும் சீர்படுத்திடலாம். அப்போ நம்மை நாம் மாற்றினால்தான் அல்லாஹ் நம்மை மாற்றுவார். இன்னல்லாஹ லா யுகையிரு, நிச்சயமாக அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான் யார் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லையோ. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் எந்த விதத்திலும் மாற்றப் போவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஸமத், அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப நமக்கு தான் தேவை. என்னுடைய சூழல் மாற வேண்டும், நான் இறைவனுக்கு பிடித்த அடியானாக மாற வேண்டும், நாளைக்கு சொர்க்கம் செல்ல வேண்டும், மண்ணறையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் நான் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சுலபமான கேள்வி கணக்கு ஏற்பட்டு மிக இலகுவாக சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்பது என்னுடைய தேவை, நம்முடைய தேவை. அந்த நம்முடைய தேவைகளுக்கு நாம் யாரிடத்தில் முறையிட வேண்டும்? நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். அப்ப நாம தான் நம்ம சரி செய்தாக வேண்டும். நாம் சரி செய்தால்தான் அல்லாஹ் நம்மை சரி செய்வான். நாம் சரி செய்யாமல் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் சரி செய்ய போவது கிடையாது. அப்போ இந்த உள்ளத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக அழகாக பக்குவப்படுத்த வேண்டும். இந்த 3 கேட்டகரியில என்னுடைய உள்ளம் எந்த உள்ளமாக இருக்கு, என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கு? அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்முடைய உள்ளம் நஃப்சுல் அம்மாராவா இருக்கு. சரி, இப்ப நஃப்சுல் அம்மாராவாக இருக்கா? அப்ப என்ன செய்வது? நஃப்சுல் அம்மாரா என்று சொன்னால் ஒரு மிக மோசமான நிலை. அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்கு நான் இறைவனுக்கு மேலதிகமான நான் செய்யக்கூடிய இபாதத் இல்லாமல் இன்னும் அதிகமான பல இபாதத்துக்களை செய்ய வேண்டியிருக்கு. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டியிருக்கு, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டியிருக்கு, குர்ஆன் ஓத வேண்டியிருக்கு, அதிகமாக தொழுக வேண்டியிருக்கு. பலவிதமான இபாதத்துக்களை செய்து அந்த நஃப்ஸை அடுத்த கட்டத்திற்கு நான் மாற்ற வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு மாற்றியதற்கு பிறகு நஃப்சுல் அம்மாராவிலிருந்து நஃப்சுல் லவ்வாமா, லவ்வாமாவிலிருந்து நாம் அங்க நவ்வாமாக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நல்ல நண்பர்களை தேர்வு செய்து நாம் இருக்கக்கூடிய சூழலை சரி செய்ய வேண்டும். அதேதான் நஃப்சுல் அம்மாரால செஞ்சதை அப்படியே லவ்வாமா வரையும் செய்வோம். ஆனால் இதுல செய்ய வேண்டிய மேலதிகபட்சமான விஷயம் என்ன? சூழலை சரி செய்து கொள்வோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, நாம் யாரோடு பேசுகின்றோம், யாரோடு பழகுகின்றோம், எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை அந்த இடத்துல கவனத்தில் கொள்ள வேண்டும். இது எல்லாம் சரியாயிருச்சா அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வோம். நஃப்சுல் முத்மஇன்னா, இது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு செயல்பாடை செய்யக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை பார்க்கக்கூடிய ஒரு அடியான், அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை கேட்கக்கூடிய ஒரு அடியான், அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அப்படி பேசக்கூடிய ஒரு அடியான், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடாக மாறும். அப்படிப்பட்ட நஃப்ஸாக நம்முடைய நஃப்ஸ் இருக்கா? அப்ப ரமதான்ல இதைதான் நம்ம பக்குவப்படுத்தணும். இப்படி ரமதானை நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றமாக இந்த ரமதான் நம்மிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதற்கடுத்ததாக இந்த நஃப்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்ப நஃப்ஸுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதற்கு பிறகு நாம் சரி செய்ய வேண்டிய வேறு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய அடிப்படைகளை சரியாக வைத்திருக்கின்றோமா? என்ன அடிப்படை? முதலாவதாக நம்மை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் தெளிவாக சொன்னதற்கு பிறகு நம்முடைய இபாதத் அல்லாஹுக்காக இருக்கிறதா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இருக்கிறதா? ஷிர்கை பற்றி முற்றிலுமாக ஒரு தெளிவு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஷிர்கிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஷிர்க் என்ற விஷயங்கள் வகைகள் இது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோமா? ஏன் என்று சொன்னால் ஷிர்க் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய எல்லா அமல்களும் வீணாகிவிடும். ஷிர்க் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய எல்லா அமல்களும் வீணாகிவிடும்.
அப்போ அப்படிப்பட்ட அந்த ஷிர்க்கிலிருந்து நம்மை பாதுகாத்தால்தான் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். நான் என்னை இஸ்லாஹ் செய்து கொள்ள விரும்புகின்றேன், என்னை சரி செய்து கொள்ள விரும்புகின்றேன், இறைவனுக்கு பிடித்த அடியானாக என்னை மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். ஆனால் ஷிர்க்கின் இடத்தில் இருக்கும் காலமெல்லாம் அது நடக்கவே நடக்காது. அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் மீது செய்ய வேண்டிய சத்தியத்தை அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது செய்தால் ஷிர்காகிவிட்டது. இதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட்டால் ஷிர்காகிருச்சு. நேர்ச்சை செய்தால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்தால் ஷிர்காயிருச்சு. இப்படியாக பல விஷயங்கள் நம்மை கொண்டு போய் ஷிர்க்குல தள்ளுது. இந்த ஷிர்க்குடைய அடிப்படைகளை தெரிந்து கொண்டு ஷிர்க்கிலிருந்து நம்மை முற்றிலுமாக பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளம், நம்முடைய செயல்பாடுகள் இது எல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் மாறும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வீணாகிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, திட்டமாக நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் தூதர்களை அனுப்பினோம். எதற்காக அனுப்பினோம்? அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அவர்கள் தாகூத்திலிருந்து விடுபட வேண்டும். தாகூத் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான்களிலிருந்து அவர்கள் மாறி வர வேண்டும். அனிஅபுதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த இடத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமாவிற்கான அடிப்படைகள்ல 4 விஷயம் இருக்கு. லா இலாஹா, கடவுள்கள் கிடையாது. அப்ப இலாஹ்ல என்ன கடவுள்கள் வரும்? நாம் எதையெல்லாம் நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுல தவாகித் இருக்கு, அந்தாது இருக்கு, அர்பாப் இருக்கு, ஆலிஹா இருக்கு. இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் குர்ஆன்ல வசனங்களை சொல்லி இந்த கடவுள்கள் எல்லாம் கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அப்ப இந்த கடவுள்கள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஏன் அல்லாஹ் இவர்கள் எல்லாவற்றையும் ஒதுக்குகின்றான்? அல்லாஹுவை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப ஆனா நாம் என்ன செய்யறோம்? லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய அடிப்படைகளை பற்றி கூட அதிகமாக கவனம் செலுத்தாமல், வெறும் அதனுடைய அர்த்தம் இருக்கு, லா இலாஹா இல்லல்லாஹ் வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவ்வளவு படிச்சுட்டா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் நிப்பாட்டிக்கிறோம். அப்படி கிடையாது. லா இலாஹ் என்று சொன்னால் ஏன் இந்த வசனம், ஏன் இந்த கலிமா இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஷிர்க்குடைய அடிப்படைகளை வரை சென்று எல்லா விதமான அடிப்படைகளை ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு அதிலிருந்து நான் பாதுகாப்பாக இருக்கின்றேனா, முதலாவதாக நான் பாதுகாப்பாக இருக்கின்றேனா, அதற்கடுத்து என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, இதுதான் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவர். அப்போ இப்படியாக நம்முடைய ஒவ்வொரு நடையும், ஒவ்வொரு நம்முடைய ஸ்டெப், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இப்படி அமையும் பட்சத்தில் நாம் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் அந்த அடியானை விரும்பக்கூடிய அடியானாக மாறிடும். நம்முடைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நுனிப்புள்ளை மேய்வது போல இஸ்லாத்தை மேலோட்டமாக அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு மேலோட்டமாக இது மட்டும் செயல்படுத்தினால் போதும், இப்படி பண்ணா போதும், இப்படி பண்ணா போதும் என்று சொல்லி மேலோட்டமான செயல்பாடுகள் அப்படியே நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த செயல்பாடுகள் நம்மை நரகத்திலிருந்து வேண்டுமானாலும் தடுக்கலாம். ஆனால் நம்மை முற்றிலுமாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குமா என்று கேட்டால் அந்த இடத்துலதான் ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆக இந்த செயல்பாடுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படியே முற்றிலுமாக, ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்துல வரீங்க அப்படின்னு சொன்னா முற்றிலுமா, டோட்டலா, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்லாம் இல்ல, டோட்டலா வந்துருங்க. உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, முற்றிலுமாக இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுங்க, டோட்டலா வந்துருங்க. எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன், இது இஸ்லாம் கிடையாது. இந்த ஹதீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை நடைமுறைப்படுத்துகின்றேன், இந்த ஹதீஸ் எனக்கு பிடிக்கல, நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன், இப்படி கிடையாது. இது இஸ்லாம் கிடையாது. அப்போ மாற்றுவது என்றால் அது உங்களுக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, உடனடியாக மாறிடணும். அப்படியாக தன்னை மாற்றுவதற்கு பெயர்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அல்லாஹ் ஷிர்க் அல்லாத, அல்லாஹ் நிச்சயமாக, இன்னல்லாஹ லா யக்ஃபிர், அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அல்லாஹ் நாடினால் அவன் அது அல்லாத எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான், அல்லாஹ் நாடினால். அப்போ நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றாதவரை அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான். அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் மாற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இடத்துல ஷிர்க் இருக்கா, ஷிர்க்குடைய அடிப்படைகளை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா, அந்த அடிப்படைகளில் இருந்து நம்மை பாதுகாத்தோமா, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தோமா என்பதெல்லாம் நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்.
அப்போ நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படைகள் என்ன? முதல்ல நம்முடைய நஃப்ஸை எடை போட்டு பார்க்கணும். நம்முடைய நஃப்ஸ் எந்த கேட்டகரியில இருக்கு, குவாலிட்டி வைஸ் நம்முடைய நஃப்ஸ் என்ன குவாலிட்டியா இருக்கு. அடுத்து இரண்டாவதாக நம்முடைய நாம் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அமலிலிருந்து நம்மை பாதுகாத்தோமா. அடுத்து மூணாவது அத்துஆஉ மிஃப்தாஹு ஸகாத்துன் நுஃபூஸ். துஆ இதுதான் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதும் நம்முடைய செயல்பாடுகளை அழகுபடுத்துவதும் நம்மை மாற்றுவதற்கும் அடிப்படை. துஆ இல்லாம எந்த ஒரு அடிப்படையும் செய்ய முடியாது. துஆ இல்லாம எந்த ஒரு செயல்பாடையும் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா செயல்பாடுகளுக்கும் துஆ இருக்கும். அப்போ நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், துஆ என்பது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம். யாருடைய வாழ்க்கையில துஆ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் அடைகிறான். நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சாதாரணமாக ஏதாவது ஒரு தவறு செய்தால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். சாதாரணமாக ஒரு பெரும் பாவத்தை செய்தால் அல்லாஹ் ஒரு அடியானின் மீது கோபப்படுகின்றான். இப்படி மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் அது ஒரு தவறான புரிதல். அதை தாண்டி எந்த ஒரு பாவமும் செய்யல, அந்த அடியான் அல்லாஹ்ட்ட கையேந்தி பிரார்த்திக்கவும் இல்லை என்று சொன்னால் அந்த அடியானின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். எதுவுமே செய்யல, அல்லாஹ்ட்ட கையேந்தி பிரார்த்திக்கலை என்று சொன்னால் அந்த அடியானின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹ் தஆலா மினத் துஆ. அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான ஒரு செயல் என்று சொன்னால் அது துஆவை தவிர வேற இல்ல. துஆ அவ்வளவு கண்ணியமானது. அல்லாஹ் கோபப்படுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு துஆ செய்யாத அடியான் தகுதியுடையவனாக மாறுகின்றான் என்று சொன்னால் என்னை நான் சீர்படுத்திக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக கடைசியா நம்ம எப்ப அல்லாஹ்விடத்துல கையேந்தினோம் என்று யோசனை செய்து பாருங்க. அல்லாஹ்வே, ஒரு பாவத்தை என்னால் விடவே முடியல, இந்த பாவத்தை விடுவதற்கு எனக்கு முயற்சி செய்து கொடு, இந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு, அதற்கான செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொடு, இந்த பாவத்திலிருந்து நான் மீண்டு வர வேண்டும், எனக்கு அதற்கான பாக்கியத்தை கொடு ரப்பே. எப்ப கேட்டோம்? கேட்கறது இல்லையே. கேட்காமலே நாம் சொல்லிடுறோம். என்ன சொல்றோம்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, முடியாதுங்க நம்மளாலலாம், அந்த பாவத்தெல்லாம் விடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்தை விடுவது என்பது இப்போ அந்த ஒரு மனிதன் ஒரு பாவத்தை விடுகின்றான் என்று சொன்னால் அந்த நேரத்துல பொறுமையாக இருப்பதுதான் பொறுமைகள்ல சிறந்த பொறுமை. நாம என்ன செய்யறோம்? அதெல்லாம் கஷ்டங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நம்முடைய மனதிற்கு நாமே ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றோம். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆனால் நம்மை படைத்த ரப்பு சொல்கின்றான், வகால ரப்புக்கும், நிச்சயம் மேலும் உங்களுடைய ரப்பு சொல்கின்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அவனிடத்திலே நீங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள், அவன் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றான். அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்தை தக்வாவை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு என்னுடைய உள்ளத்தை நிரப்பி விடுவாயாக. வ அன்த கைரு மன் ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி விடு, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன். வ அன்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் பாதுகாக்க வல்லவன், நீதான் பாதுகாக்கக்கூடியவன், நீ என்னை பாதுகாத்துக் கொள். இந்த துஆ எல்லாம் தினந்தோறும் நாம் இறைவனிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆக்கள் எல்லாம் அனுதினமும் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இறைவனிடத்தில் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாவுகள் திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உள்ளமே தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்க
யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிக முக்கியமான துஆ. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் மீது உறுதி பெறச் செய்வாயாக. யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய செயல்பாடை உன்னுடைய கட்டுப்படுதலின் கீழ் புரட்டி விடு. இப்படிப்பட்ட துஆக்களை எல்லாம் நாம் கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹ் வேண்டியார்களே. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று நம்மிலே பலர் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், துஆவுடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பொடுபோக்குத்தனமாக இருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால், நமக்கு என்ன தேவையோ இந்த உலகத்துல நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் துஆவாக கேட்டுவிட்டு சென்று விடுகின்றோம். அப்படி செய்வது ஒரு உகந்த விஷயமாக இருக்காது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆதாபு துஆ, துஆவுடைய ஒழுக்கங்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்தவுடன் ஸலவாத் ஓத வேண்டும். ஸலவாத்திற்கு பிறகு மூன்றாவதாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை ஓத வேண்டும். அதற்கடுத்ததாக நான்காவதாக நமக்கு எதையெல்லாம் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் துஆக்கள் தெரியுமோ அந்த துஆக்களை எல்லாம் ஓத வேண்டும். இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. இப்படியாக நாம் துஆக்களை ஓத வேண்டும். அதெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகுதான் நம்முடைய தேவைகளை நாம் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவன் ஸலவாத்து சொல்லாமல் துஆவை கேட்கின்றானோ அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாபு துஆவுடைய ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்ட துஆவுடைய ஒழுக்கங்களை செய்கின்றோமா? அப்ப இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில், அப்போ இந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை பற்றி, அதாவது ஒருத்தவங்க சகோதரர் கேட்கிறாங்க, அந்த ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த ஆதாரம் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஒரு மனிதன் ஸலவாத்து சொல்லாமல் துஆ செய்கின்றானோ அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இந்த பயான் முடிஞ்சோன்னு சொல்றேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாஹுன் நஃப்ஸ், உள்ளத்தை சீர் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் கவனத்துல வைக்கணும். அதுல முதலாவது அடிப்படை நம்முடைய உள்ளம் எந்த கேட்டகரி அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. அதற்கடுத்ததாக இரண்டாவது ஷிர்க்குடைய விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக துஆவுடைய விஷயத்துல நாம் எப்படி இருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதுக்கடுத்ததாக இப்போ இன்ஷா அல்லாஹ் கடைசியா அந்த சகோதரர் கேட்ட அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். பரவாயில்ல ஜி, அப்புறமேட்டு கொடுங்க, இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு விஷயங்களை நீங்க கவனத்துல வைங்க. நான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த துஆக்கள், இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக மாறினோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் நேர்வழியை கொண்டு செல்லும். துஆவிற்கும் அல்ஹம்துலில்லாஹ். துஆவுடைய ஆதாப் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். துஆவுடைய ஆதாபை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முதல்ல அல்லாஹ்வை துதிபாட வேண்டும். அல்லாஹ்வை துதிபாட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா தான் அடிப்படை. முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் செய்ய வேண்டும். அதற்கடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். இந்த ஸலவாத் சொல்வதற்கு நிறைய ஆதாரம் இருக்கு. ஒரு முறை ஒரு சஹாபி உட்கார்ந்திருப்பாரு. அப்ப ஒரு சஹாபி கிட்ட, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் துஆ செய்யணும், என்னுடைய துஆல உங்களுக்காக எவ்வளவு நேரம் ஸலவாத் சொல்லட்டும், ஒரு கால்வாசி ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டேன்னா அது உனக்கு இன்னும் சிறந்ததாக இருக்கும். அப்போ ஒரு அரைவாசி ஓகேவா, அப்போ நான் இன்னும் அதிகப்படுத்தினால இன்னும் உனக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு முக்காவாசி ஓகேவா, இன்னும் அதிகப்படுத்தினா இன்னும் உனக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ முழு துஆவையும் உங்களுக்கு ஸலவாத் ஓதுவதற்காக நான் அப்படி ஆக்கிக்கிட்டுமா
அப்படி செய்தால் ஹம்முக், உன்னுடைய கவலையெல்லாம் நீங்கிடும், உன்னுடைய எல்லா பிரச்சனையும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நாம் துஆவின் போது ஸலவாத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்கடுத்ததாக மூன்றாவதாக இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து, மூன்றாவதாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற அந்த துஆ. அதற்கடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு கற்றுத்தந்த அந்த துஆக்கள். அதற்கடுத்ததாக நம்முடைய தேவைகள் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை, இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அப்போ இந்த அடிப்படையில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். இப்படி துஆ செய்தோம் என்று சொன்னால் இந்த துஆ இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துஆவாக இருக்கும். இதுல ஒரே ஒரு ஷர்த் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அடியான் ஹராமை சாப்பிடக்கூடாது, ஹராமை செய்யக்கூடாது. இந்த ஹராமுடைய செயல்பாடுகளிலிருந்து மீண்டு இருந்தால் கண்டிப்பாக அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் நீங்க சொன்னக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? முடிச்சுக்கலாங்களா? சரிங்க சார், இன்ஷா அல்லாஹ். கேள்விகள் இருந்தா கேட்டுக்கங்க இன்ஷா அல்லாஹ்.